ஆமோஸ் 5ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் என்னும் வம்சத்தாரே, உங்களை குறித்து நான் புலம்பி சொல்லும் இந்த வசனத்தை கேளுங்கள். இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தாள், அவள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டாள். தன் தேசத்தில் விழுந்து கிடக்கிறாள், அவளை எடுப்பாரில்லை. நகரத்திலிருந்து புறப்பட்ட 1000 பேரில் 100 பேரும் 100 பேரில் 10 பேரும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு மீந்திருப்பார்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், பெயர்சபாவுக்கு போகாதேயுங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாலான ஸ்தலமாகவும் போகும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராகிலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விழப்பண்ணுகிறவர்களே, அவரை தேடுங்கள். அவர் அருமீனையும் மிருக சீசியத்தையும் உண்டாக்கினவர். அவர் மரண இருளை விடியற்காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர். அவர் சமுத்திரத்தின் தண்ணீரை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அரணான ஸ்தலத்தின் மேல் பால்கடிப்பு வரத்தக்கதாக அவர் கொள்ளை கொடுத்தவனை பலத்தவனுக்கு விரோதமாய் லகுவடைய பண்ணுகிறவர். ஒலிமுக வாசலிலே கடிந்து கொள்கிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். நீங்கள் தரித்திரனை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாய் வாங்குகிறபடியினால் நீங்கள் பொழிந்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள், ஆனாலும் அவைகளில் நீங்கள் குடியிருப்பதில்லை. இன்பமான திராட்சை தோட்டங்களை நாட்டினீர்கள், ஆனாலும் அவைகளின் இரசத்தை நீங்கள் குடிப்பதில்லை. உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல, நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். ஆதலால் ஆண்டவரும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும், எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுவார்கள். பயிரிடுகிறவர்களை துக்கம் கொண்டாடுகிறதற்கும் ஒப்பாரி பாட அறிந்தவர்களை புலம்புகிறதற்கு வரவழைப்பார்கள். எல்லா திராட்சை தோட்டங்களிலும் புலம்பல் உண்டாயிருக்கும். நான் உன் நடுவே கடந்து போவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாய் இருக்கும். சிங்கத்துக்கு தப்பினவர்களுக்கு கரடி எதிர்ப்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்தபோது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமுமாய் இருக்கும் அல்லவோ? உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். உங்கள் ஆசாரிப்பு நாட்களிலும் எனக்கு பிரியமில்லை. உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலியையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று. உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். நியாயம் தண்ணீரைப் போலவும் நீதி வற்றாத நதியைப் போலவும் புரண்டு வரக்கடவது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்திரத்திலே இருந்து 40 வருஷம் வரையில் பலிகளையும் காணிக்கைகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ? நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கின மோலோகுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவர்களின் நட்சத்திர ராசியாகிய உங்கள் சொரூபங்களின்
சப்பரத்தையும் சுமந்து கொண்டு வந்தீர்களே, ஆகையால் உங்களை தமஸ்குவுக்கு அப்பாலே குடியேற்றுவேன் என்று சேனைகளுடைய தேவன் என்னும் நாமமுள்ள கர்த்தர் சொல்கிறார். ஆமீன். சாட்சி சொல்ல விரும்புகிறால் சாட்சி சொல்ல தயவாய் அன்பாய் அழைக்கிறோம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. பிதாவே உமக்கு மகிமை. தஞ்சாவூருக்கு பக்கத்தில் புது பஸ் ஸ்டாண்டில் மாதாக்கோட்டை எங்கள் ஊர். அங்கேருந்து 2022 வந்தேன் இங்கே ஜெபத்துக்கு, ஜீவ ஒளிக்கு. வந்த கையோட வந்து 2 வருஷம் கழிச்சு 3வது வருஷம் 7/7/2024 கல்யாணம் எங்கள் பொண்ணுக்கு. கல்யாணம் ஜூலை மாதம் ஆகுனுச்சு. நான் ஆகஸ்ட் மாதம் இங்கே ப்ரேயருக்கு வந்தேன். பிரதர் சொன்னாங்க குழந்தை செல்வத்துக்கு ஜெபம் பண்ணாங்க. நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ப்ரேயர் முடிச்சு போனேன். மறுவாரம் எங்கள் பாப்பா சொன்னிச்சு, அம்மா 1 வாரம் தள்ளி போயிருக்குமா அப்படின்ச்சு. நான் சொன்னேன் பிரதர் அங்கேயே ஜெபம் பண்ணிட்டாங்கயா அப்படின்னு சொன்னேன். சொல்லி 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் குழந்த மூளை வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி இந்த 4 இடத்துக்குமே போய் ஸ்கேன் எடுக்கவும் வரவும் ஸ்கேன் எடுக்கவும் வரவும் ஃபுல்லாக 6 மாதம் வரைக்கும் ஒரே அழுவை. பிரதர்கிட்ட சொன்னேன், பிரதர் இது மாதிரி சொல்கிறாங்க பிரதர், இந்த குழந்தைக்கு வந்து மூளை வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். பிரதர் சிஸ்டர் நீங்கள் போங்க சிஸ்டர், ஃபுல்லாக குழந்தை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. 7 மாதம் முடிஞ்சு ஸ்கேன் திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் எடுத்தாங்க. குழந்தை 7 மாதம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சொன்னன்னைக்கு மக்கிய நாள் எங்கள் மருமை வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க பட்டுக்கோட்டையில். என்னமோ போனோன்னாங்களாம், பணம் போயிடுச்சு ஐடி கம்பெனியில். ஒரு குழுவுக்கு 80,000. எத்தனை குழுவுன்னு தெரியாது. ஒரு குழுவுக்கு மட்டும் கொஞ்சம் பேர்ட்டு நகை வாங்கி அடை வச்சு கட்டினாங்க. அதை முடிச்சுட்டு இந்த குழந்தை 7 மாதம் முடிஞ்சு பிரசவத்துக்கு நாங்கள் தஞ்சாவூராக இருந்தாலும் கோடி பணக்காரவங்க தான், பணம் பெரட்ட முடியலை. அப்புறம் கொஞ்சம் நகை இருந்துச்சு, 1.25 பவுன், அதை விற்றுட்டு ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் சுயப்பிரசவம் ஆணுச்சு. ஆன கையோட ரத்தம் பீடு நிறையா போயிடுச்சு. பிரதர்கிட்ட தான் பிரதர் ஜெபம் பண்ணுங்க பிரதர்னு ஜெபம் பண்ணாங்க. மக்கியாலும் ரத்தம் நிறையா போயிடுச்சு. ரத்த ஊசி ரத்தம் ஏற்றணுன்னாங்க. 6 நாள் சுயப்பிரசவம் ஆகி தஞ்சாவூர் அவர்லடி ஆஸ்பத்திரியில் 6 நாள் நாங்கள் இருந்தது நாங்கள் தான். இருந்து 73,000 கட்டிட்டு வந்தோம். அந்த 2 நாளும் ரத்தம் பீடு நிறையா போகணும்னு பிரதர்கிட்ட ஜெபம் பண்ணோம். காலுக்கு மூஞ்சியெல்லாம் வீங்கி போச்சு, அதுக்கும் ஜெபம் பண்ணோம். இப்போ 4 மாதம் முடிஞ்சு இன்றைக்கி 5வது நாள். எல்லாம் சொல்லுவாங்க இந்த பிள்ளை போன பிள்ளை வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ஏசு நம்மோட வாங்கிட்டா கூடாரத்தில் இவ்வளோ வருஷம் இருந்தேன், 28 வருஷம். இப்போ ஜீவ ஒளிக்கு போய் 4 வருஷம் ஆச்சு. ஆண்டவர் கொடுத்தா ஜீவ ஒளி விற்று, இல்லைன்னா சாத்தானுடைய பிள்ளைன்னா போகட்டும். இதை தான் எங்கள் பொண்ணுக்கு தைரியம் சொன்னேன். ஆண்டவர் கொடுத்த பிள்ளை ஜீவ ஒளி ஜவக்கவரத்தில் போய் நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு பிரதர் சொன்ன வாக்கு என்றைக்கு மாறாது அப்படின்னு சொல்லி நான் இப்படியே சொல்லிட்டு இருப்பேன். இப்போ இந்த பிள்ளை பார்க்கும் ஜீவ ஒளின்னா அப்படியே சிரிக்கும். 4 மாதம் 5 நாள் ஆகுது. இந்த தேவன் தஞ்சாவூரில் இருந்து என்னை ஜீவ ஒளிக்கு கடையால் மோட்டுக்கு அழைச்சிட்டு வந்து ஒவ்வொரு அற்புதமும் செய்கிறாங்க. ஆனால் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் மனுஷன் முகத்தை பார்க்குறாங்க, என் தேவனாகிய கர்த்தர் உள்ளத்தை பார்க்குறாரு. எது நினச்சாலும் பிரதர்கிட்ட மட்டும் ஜெபம் பண்ண சொல்லுவேன். பிரதர் எனக்கு இப்படி இருக்குங்க பிரதர்மாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அதை இந்த பழசெல்லாம் எதுவுமே எனக்கு சிந்தனை வராது. ஆனால் ஒன்று ஜெபத்துக்கு வரோம், சாப்பிட்றோம், போகிறோம் அப்படிங்கிறக்கூடாது. ஜெபத்துக்கு வந்தால் ஒரு ஜெபம்லாம் கொஞ்சம் கஷ்டம் இல்லை, அவ்வளோ கஷ்டம். நம்ம வர்ற மகதான் இந்த உலக முடிவில் ஆண்டவர் வார்த்தையை அறிஞ்சு உண்மை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சோமோ அந்த இடத்துல நிலச்சிருந்து நம்ம ஒழிக்காமல் மறைக்காமல் பொய் சொல்லாமல் உழைக்கிறதுல 10ல் 1 கொடுத்து தாங்கினா நம்மளை இந்நாள் வரைக்கும் நடத்தின கடவுள் இன்னமும் நடத்துவார். சொல்கிறாங்க, ஒரு அம்மா ராத்திரி தஞ்சாவூர்லேருந்து வராங்க, கரும்புக்குடியில் டீச்சர் வேலை பார்க்குறாங்க, நீனாதபுரத்தில் இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவங்க வந்து வசியம் பண்ணி இழுத்துக்குவாங்க. எப்படி சொல்கிறாங்க, வசியம் பண்ணி இழுத்துக்குவாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேலை நடக்குதுன்னு நான் சொன்னேன். வசியம் பண்ணி யாரும் இழுக்க மாட்டாங்க. யாருக்கு வயிற்று வலி இருக்கோ அந்த டாக்டர்கிட்ட போவாங்க. அது மாதிரி நாங்கள் கடவுள்கிட்ட போகிறோம். யாரும் வசியம் பண்ணி கன்னியாகுமரியில் இழுத்தாங்கன்னா அது அவங்க இஷ்டம். நீ எந்த சாமியை கும்பிடுவியா, ஆண்டவர் வார்த்தை உண்மைன்னு ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்காட்டி போ. இதுக்காக வந்து சடத்தை வந்து சொல்லாதீங்க. கன்னியாகுமரியில் உள்ளவங்க வசவம் பண்ணி இழுத்துக்கிறாங்க கிறிஸ்தவங்களாம். தயவு செஞ்சு வசம் பண்ணி யாரும் வேண்டாம். உங்களுக்கு எங்கே விடுதலை கிடைக்குதா, எங்கே சுகம் கிடைக்குதா, எங்கே உண்மை இருக்கா,
எவ்வளோ பேர் இருக்காங்க, தமிழ்நாடு இந்தியாவெலாம் இருக்காங்க. எந்த ஊழியக்காரரும் ஜீவ ஒளி மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க, ஜேபிஆர் பிரதர் மாதிரி. ஆனால் சொல்லுவாங்க, மனுஷருக்கு ஆர்வமாக சொல்லுவாங்க, கைத்தட்டி பாடுவாங்க, நல்ல பாட்டை பாடுவாங்க, மணிக்கணக்காக ஓட்டுவாங்க. ஆனால் மணிக்கணக்கில் ஜீவ ஒளியில் பேசினாலும் பிரதரு ஒவ்வொரு வார்த்தையும் ஆர்வமாக இருக்கும். நம்ம பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு இந்த இடம் கொடுத்து வச்சதுக்கு ஆண்டவருக்கு நன்றி. இயேசுக்கே புகழ், இயேசுக்கு நன்றி. பிதாவே உமக்கு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உபவாச கூட்டத்தில் வருகை தந்திருக்க யாவரையும் இயேசு பெரியவர் வருகையின் ஊழியங்கள் சார்பாகவும், ஜீவ ஒளி தொலைக்காட்சியின் சார்பாகவும், இயேசு பெரியவர் வார பத்திரிகையின் சார்பாகவும், ஜீவ ஒளி ஜெபகோபுரம் மாத பத்திரிகையின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்த நடத்திடுவார். எத்தனையோ இடர் சூழ்ந்தால அத்தனைய தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டி, நல்லா தட்டி தேவனை மகிமைப்படுத்த உங்கள் கரவோசை உங்கள் திராணிக்கு தக்கதாக எழும்பட்டும். வான மண்டலம் அதிரும், பூமி குலுங்கும். ஒரு விதமான சாபம் இதோ தேசத்தில் புறப்பட்டு செல்லும். சமுத்திரம் கரைக்கு வரும். ஜலா பிரளயம், மறுபடியும் சுனாமி. கர்த்தர் உரைக்கிறார். கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி. சிங்கக்கேவியே சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியே சூளை நெருப்போ, அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காப்பவர். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு கையை தட்டுவோம். காக்கிற தேவனுக்கு ஒரு கரவோசை. இந்நாள் வரைக்கும் நடத்தின தேவாதி தேவனுக்கு ஒரு கரவோசை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த 8வது மாதத்தினுடைய முதல் நாள், முதல் வாரம். ஹல்லேலூயா. முதல் சனிக்கிழமை. ஹல்லேலூயா. இந்த உலகம் அதிரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை தட்டுங்க. உலகம் அதிரும். ஹல்லேலூயா. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஜலப்பிரளயம் உண்டாகி ஜனங்களை வாரிக்கொண்டு போகும் என்று கர்த்தர் உரைக்கிறார். கடந்த ஜனவரி மாதத்தில் இருந்து
கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பேசின தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டன. ஹல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளின் அதிபதியின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் பிடித்து கட்டுகிறேன். கைத்தாளம். ஹல்லேலூயா. பாதாள வல்லமைகளை என் இயேசுவின் நாமத்தில் பிடித்து கட்டுகிறேன். மந்திரவாதங்களை இயேசுவின் நாமத்தில் பிடித்து கட்டி அக்கினியில் போடுகிறேன். அதன் கிரியைகளை சபிக்கிறேன். உற்சாகமா கையை தட்டுங்க. கொடிய சர்பத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது எரியட்டும். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஷோல்டர் பெயின், கழுத்து வலி, பேக் பெயின், மலச்சிக்கல், மூலவியாதி யாவற்றையும் பிடுங்கி எரிகிறேன் இப்பொழுது. உற்சாகமா கையை தட்டி கையை தட்டி கையை தட்டு. உற்சாகமா கையை தட்டி கையை தட்டு. ஒருவருக்கு நெஞ்சு வலி இப்பொழுதே விடுதலை. கையை தட்டுங்க. மருத்துவமனையில் படுத்து கிடக்கிற ஒரு ஸ்திரீ கண் திறக்கிறாள். உனக்கு சாவே இல்லை. ஓ மை லார்ட் ஜீசஸ். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவி இயேசுவிடம் இளைப்பாற. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே தாகமுள்ளோரே வாரும் என்றார். தாகமுள்ளோரே தண்ணீர் கேட்டார், அவள் தாகம் தீர்த்தார். தண்ணீர் கேட்டார், அவள் தாகம் தீர்த்தார். பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழச் செய்தார். பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழ